Hi my dear students, how are you? So last இதில் வந்துட்டு சாட்டர்டே வந்துட்டு டெஸ்ட் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இனிமேல் வர்றது வந்துட்டு கொஞ்சம் குயிக்காக முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிற கிளாஸஸு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்ததாலோ இல்லை வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம குரூப்பில். ஜஸ்ட் குட் மார்னிங், ஹாய் அந்த இதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சீரியஸாக நம்மளுடைய குரூப்பை வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா கொஸ்டினரி செஷன்ஸாக மாற்றலான் இருக்கிறேன். ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நீங்களே ஆன்சர்ஸ் பண்ணி உங்களுடைய இண்டிவிஜுவலாக வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு டைம் சொல்கிறேன், அந்த டைமில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீ டக்குன்னு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அதை பார்த்துட்டு கூட காப்பி பண்ணிட்டு கூட பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்துட்டு ஒரு டைமிங் சொல்ல, அந்த டைமிங்கில் எல்லாருமே வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உன்னுடைய கன்வீனியன்ட் டைம் நீயே வந்துட்டு அந்த டைமிங் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணு. அந்த டைமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கொஸ்டினரிஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக நம்ம வந்துட்டு அமைச்சிக்கலாம், ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சேஞ்சிங் த லிஸ்ட் இல்லையா? எப்படி வந்துட்டு நம்ம எலிமெண்ட்ஸ் வந்துட்டு லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆடிங் மோர் எலிமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட். எப்படி வந்துட்டு எலிமெண்ட்ஸ் வந்துட்டு மோர் தென் ஒரு எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இது பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய பைத்தானை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆப்பண்ட், இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன இருக்குன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகேவா? இதுதான் வந்துட்டு என்ன பண்ண போகுது, யூஸ் டு ஆடிங் மோர் தென் ஒன் எலிமெண்ட் டு த எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். அதாவது நம்மளுடைய ப்ரீவியஸ் லிஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம், ஒரு எலிமெண்ட் வந்துட்டு மோர் தென் ஒரு எலிமெண்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ஃபங்க்ஷன், ஓகேவா? ஒன்று வந்துட்டு ஆப்பண்ட், இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்டெண்ட். ஸோ இதனுடைய சின்டாக்ஸ், பேசிக் சின்டாக்ஸ் எப்படி இருக்கு, லிஸ்ட் டாட் என்ன பண்ண போகிறோம், append அப்படிங்கிற கீவேர்டை போட்டு எலிமெண்ட் டு பி ஆடட், எந்த எலிமெண்ட் வந்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போறோம். லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் அப்படிங்க வந்து என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ண போறோம். தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் append அண்ட் எக்ஸ்டெண்ட். இப்போ எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படிங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா, இன் எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஆடிங் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் should be specified within the square bracket as argument of the functions, ஓகேவா? அதாவது மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்து என்ன பண்றோம்னா ஆட் பண்ண போறோம். அது எதில் வச்சு ஆட் பண்ண போறோம், ஸ்கொயர் பிராக்கெட். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இட் கன்சிடர்ட் as a argument of the function, ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம சென்ட் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸை இது வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ உனக்கு வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்பண்ட் வச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, 34 45 48. இப்போ மை லிஸ்ட் டாட் ஆப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணிக்கிறோம், எந்த நம்பர் வந்துட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த எலிமெண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துறோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த இதை வந்துட்டு செக் பண்ணியே பார்த்துருவோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன், மை லிஸ்ட், ஓகே? மை லிஸ்ட் ஈக்குவல் டு எப்படி நம்ம வந்துட்டு இது பண்ணணும்னு சொல்லிக்கிறேன், லிஸ்ட்டை வந்துட்டு டிசைன் பண்ணுறதுனா ஸ்கொயர் ப்ராக்கெட்டா இல்லை வந்துட்டு இதுவா, ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்பர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறோம், 12 45 56 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஓகே, கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா, மை லிஸ்ட் டாட் ஆப்பண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளார நான் வந்து என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் கோட்ஸில் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டைப் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? பிரிண்ட் என்ன பண்ணிடுறேன், மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். வந்தது பார்த்தீங்களா, 12 45 56 தென் ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதோட என்னன்னு சொல்கிறோம், நம்ம வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபார் த ஆப்பண்ட் ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது, எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டோட இந்த ஹாய்ங்கிற ஒரு மெசேஜ் போயிட்டு வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே நமக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம், இன்சர்ட்டிங் எலிமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட். சாரி,
next 25. ஓகே, இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ எப்படி வந்துட்டு நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், வேல்யூஸ் வந்துட்டு மோர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது வந்துட்டு ஆப்பண்டுங்க வந்துட்டு ஒரு எலிமெண்ட் தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். இப்போ மோர் தென் ஒரு எலிமெண்ட் நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணோம்னா அது வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்காக கிரியேட் பண்ணிக்கிறது தான். இப்போ என்ன பண்ணோம்னா மை லிஸ்ட் டாட் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்டெண்ட், அந்த இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ ஹாய்னு ஏற்கனவே வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம் 45, 56, 78 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 3 நம்பர் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். எகைன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோம், என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணுறோம் பிரிண்ட், என்ன பண்ணுறோம் மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுக்கிறோம். இப்போ என்ட்ரு கொடுங்க, என்ன வந்துருச்சு அதோட அப்படியே ஆட் ஆகி வந்துருச்சுங்களா. இதுதான் வந்துட்டு சொல்றோம். ஸோ இந்த above code extended function is used to include multiple elements. Then the print statement shows all the elements in a list after adding the numbers or arguments in a list அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸோ இன்சர்ட்டிங் எலிமெண்ட்ஸ் இன் ஏ லிஸ்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் பொசிஷனை நம்ம மீன் பண்ணி அதுக்குள்ள எப்படி வந்து நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமே எடுத்துக்கோங்களேன். இதில் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், இது 0, 1, 2 இல்லையா. இது 3ல வந்துட்டு எனக்கு ஹாய் இருக்கு, 4ல 45, 56ல சாரி 5ல 56, 6ல வந்துட்டு 78 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பொசிஷன்ல வந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு இந்த 45 56க்கு நடுவில் வந்துட்டு ஒரு நேம் வரணும் சார் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஸோ இதை எப்படி கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் டாட் இன்சர்ட், தென் பொசிஷன் இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸ்ல நம்ம வந்துட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இண்டெக்ஸ், தென் எலிமெண்ட் என்ன வேல்யூ நீ வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த வேல்யூ. ஓகேவா. இப்போ பாருங்க நான் கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். என்ன பண்ணணும், மை லிஸ்ட் டாட் இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ளார வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷனுடைய இண்டெக்ஸ் 0, 1. இப்போ ரெண்டாவது பொசிஷன்ல எனக்கு வரணும், அதனால பொசிஷன் இண்டெக்ஸ் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்குள்ள என்ன வரணும்னு சொல்லிட்டேன், ஒரு பேர் வரணும். ஸோ அதனால பேர் வந்துட்டு கொடுக்குறேன், என்னுடைய பேரே கொடுக்குறேன் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு அதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இதை பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. பிரிண்ட், இப்போ இதுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், மை லிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, ஸோ 56க்கு முன்னாடி என்னுடைய பேர் வந்துருச்சு, 56க்கு அப்புறம் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இன்சர்ட்டிங் எலிமெண்ட் இன் ஏ லிஸ்ட் பை யூசிங் இன்சர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சா, அடுத்து டெலீட் பண்ணணும் இல்லையா. இப்போ டெலீட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், we can use 2 set of statements here. என்ன வந்துட்டு del அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் remove அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ del ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, it is used to deleting known elements. ஓகேவா, நமக்கு தெரிஞ்ச எலிமெண்ட்ஸை வந்து டெலிட் பண்றதுக்காக யூஸ் பண்றது del ஸ்டேட்மெண்ட். இப்போ ரிமூவ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது, delete elements of a list of its index is unknown. நமக்கு வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூவே தெரியாம நம்ம வந்து டெலீட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. இது எப்படி வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி delete ஸ்டேட்மெண்ட் கேன் ஆல்சோ பி யூஸ் டு டெலிட்டிங் த என்டையர் லிஸ்ட். del லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுனாலே வந்துட்டு என்ன ஆயிடும், எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிடும். இப்போ அதை தான் வந்துட்டு கொடுக்குறான். எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சிம்பிளா வந்துட்டு 3 இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா del list index of an element, ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை மட்டும் என்ன பண்றோம் ரிமூவ் பண்றதுக்கு. அதுக்கடுத்து del list index from, எந்த பொசிஷன்ல இருந்து எந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக del list index from index 2. அதுக்கப்புறம் del list என்டையர் லிஸ்டே நம்ம வந்து டெலீட் பண்றதுக்கு இது வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்துட்டு பார்த்துடலாமா. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணனா, என்னுடைய பேரை வந்துட்டு எப்படி வந்துட்டு டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா. என்ன பண்ண போறோம், எப்படி வந்துட்டு நம்மளுடைய இதை வந்துட்டு டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு வந்துருச்சு லிஸ்ட். இப்போ del ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன, ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இல்லையா. del இதுல மை லிஸ்ட், அப்புறம் என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் வேல்யூ இல்லையா. இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு என்ன நான் சொல்லியிருக்கிறேன், சாரி இண்டெக்ஸ் வேல்யூ அதானே.
ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ என்னது மை லிஸ்ட்டில் இப்போ 0 1 2 2ங்கிறது வந்து நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொடுக்குறேன். டெல் மை சப்ஜெக்ட் இந்த ப்ராக்கெட் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா 2 இப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்ட்டு என்ன பண்ணுறோம் மை லிஸ்ட். ஓகேவா பிரிண்ட்டு என்ன பண்ணுறோம் மை லிஸ்ட். என்னுடைய லிஸ்ட்டை வந்து நான் வந்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பாருங்கள், ஜீவாங்கிறது போயிடுச்சு. இப்போ ரெண்டாவது டெல் ஸ்டேட்மெண்ட் என்னது இண்டெக்ஸ் ஃப்ரம் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் இல்லையா, அதை தான் கொடுக்க போகிறோம். டெல் மை லிஸ்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸ்லேருந்து கொடுக்கலாம், 4th இண்டெக்ஸ்லேருந்து கொடுக்கலாமா, 0 1 2 3 3லேருந்தே கொடுப்போம். 3 2 6. அப்போ என்ன வரும் நமக்கு வந்துட்டு இப்போ அடுத்ததில் வந்துட்டு வரும்போது என்ன வரும் நமக்கு 12 வரும், 45 வரும், 56 வரும் இல்லையா. ஹாய் அதுக்கப்புறம் என்ன இருக்கு 45 56 இருக்காது, 78 வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகணும் இல்லையா. இப்போ சின்டாக்ஸ் எரரா என்னடா ஓ சாரி, நான் அதை ஏற்கனவே சொன்னல அந்த பிராக்கெட் வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகே ஓகே சாரி. டெல் மை லிஸ்ட் இந்த பிராக்கெட் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும். 3 to 6 இப்போ கொடுத்துட்டோம். இப்போ இதாகிடுச்சு. இப்போ பிரிண்ட் மை லிஸ்ட் கொடுங்க, என்ன வந்துடுச்சு நடுவில் இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் டெல் மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அந்த லிஸ்ட்டே வந்துட்டு இதாகிடும். இப்போ பிரிண்ட்டு மை லிஸ்ட்டுன்னு கொடுத்து பாருங்களேன் என்ன வருது, அந்த மாதிரி ஒரு இதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு மெசேஜஸ் வந்துடும். ஸோ இதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா டெலிட்டிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ ஹாவ் யூ கிளியர் அபவுட் இட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் டெலிட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடைச்சது. டெலிட்டிங் பார்த்தாச்சு. என்கிட்ட ஏதாவே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு ரிமூவ் ஆகிடுச்சு டெல் மை லிஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது. இப்போ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறோம் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. என்ன சொல்லியிருந்தோம் ரிமூவ். ஸோ already stated the remove functions can also be used to deleting one or more elements if the index value is not known. ஓகேவா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ தெரியலனாலுமே நம்ம வந்து delete பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்துட்டு ரிமூவ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாம், அப்பார்ட் ஃப்ரம் த ரிமூவ் ஃபங்க்ஷன் பாப் ஃபங்க்ஷன்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ் டு டெலிட்டிங் அன் எலிமெண்ட் யூசிங் த கிவன் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ பாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா டெலிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். So the pop function deletes and returns the last element of your list in the index is not given. Index நம்ம வந்துட்டு கொடுக்கலனா லாஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணிக்குதுன்னா அது வந்துட்டு எடுத்துக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா. சோ அதை எப்படி நம்ம வந்துட்டு பார்க்கலாமா. ஸோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இட் இஸ் யூஸ் டு டெலிட்டிங் ஆல் தி எலிமெண்ட்ஸ் இன் தி லிஸ்ட் நாட் டெலிட்டிங் த லிஸ்ட். ஓகேவா. லிஸ்ட்டை வந்துட்டு என்ன பண்ணாது டெலிட் பண்ணாது. என்ன பண்ணும் நமக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் இதை மட்டும் வந்துட்டு என்ன பண்ணோம்னா கிளியர் பண்ணும். அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் வந்துட்டு கிளியர் பண்ணும். இப்போ ஒவ்வொருக்கும் வந்துட்டு சின்டாக்ஸ் கொடுத்துருக்கான் லிஸ்ட் டாட் ரிமூவ் அப்படிங்கிற வந்துட்டு என்ன பண்ணும் டு டெலிட்டிங் ஏ பர்டிகுலர் எலிமெண்ட். ஓகேவா. அதே மாதிரி லிஸ்ட் டாட் பாப் இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட். ஓகேவா. எந்த இண்டெக்ஸ் கொடுக்குறோமோ அந்த இண்டெக்ஸ் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். லிஸ்ட் டாட் கிளியர்னா அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா டெலீட் பண்ணிடுது. இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்துட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா sorry for a few minutes. இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம் மை லிஸ்ட். ஓகே. இந்த மை லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஒரு இதை வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம். லிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா 301 302 303 அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணோம்னா ராம், அதுக்கப்புறம் சிவா, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஷாம் ஒரு 3 இது வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இதோட வந்துட்டு என்னோட லிஸ்ட் வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், மை லிஸ்ட் டாட் ரிமூவ். எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்துட்டு அந்த இண்டெக்ஸ்லாம் தெரியாது, எதை இது பண்ணணும், 303 அப்படிங்கிறது வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா மை லிஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா டாட் ரிமூவ் என்ன பண்ணிடுறேன் 303 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துட்றேன். ஓகேவா, கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன், ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறேன். என்ன ஆயிடுச்சு, 303 வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்த்துருந்தோம், நம்ம வந்துட்டு இதில் பாப் இல்லையா. ஸோ பாப்புங்கிறதும் ஒன்று பார்த்துருந்தோம். இப்போ இதே தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மை லிஸ்ட்டு டாட் பிஓபி இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா 1 2 3 2 அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறோம். என்டர் கொடுத்தாச்சு. என்ன ஆகுது, ராம்ங்கிறது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்துட்டு ரிமூவ் ஆகுது. அந்த இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா புஷ் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம், பிரிண்ட் அது வந்து நமக்கு வந்துட்டு ஒரு இண்டிகேஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குது. பிரிண்ட் மை லிஸ்ட் அது வந்துட்டு என்ன இதுங்கிறத வந்து நமக்கு வந்துட்டு இண்டிகேட் பண்ணிடுது. ஓகேவா. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் என்னன்னு சொல்கிறோம் பாப் அண்டு ரிமூவ். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம், இன்னொரு இது வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, என்னது மை லிஸ்ட் டாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதையும் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். மை லிஸ்ட் டாட் கிளியர் அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறோம். என்னாச்சு, அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கல. மை லிஸ்ட் டாட் சிஎல்இஆர் ஃபங்க்ஷன்னாலே இதை வந்துட்டு கொடுக்கணும். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்ட்டு மை லிஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் வந்துட்டு என்ன இருக்கும், ரிமூவ் ஆகிருக்கும். லிஸ்ட் வந்துட்டு இதாக இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. இது வந்துட்டு என்ன இருக்குது, லிஸ்ட் வந்துட்டு அப்படியே இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் அண்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ஜெனரேட்டிங் எ சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் இன் பைத்தான். என்ன பண்ணுது, ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஃபார் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் சீக்வன்சஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்துட்டு ஜெனரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதா வந்துட்டு ரேஞ்ச் வேல்யூ. ஸோ the range functions we can create a list of series of values. It contains 3 arguments. இந்த range functionல வந்து என்ன இருக்கு, ஒரு 3 argument வந்துட்டு இருக்கும். ஒன்று வந்துட்டு start value, இன்னொன்று வந்துட்டு end value, அதுக்கப்புறம் step value. அதாவது start valueங்கிறது வந்துட்டு எந்த வேல்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், end valueங்கிறது வந்துட்டு எந்த வேல்யூவோட முடியணும், step valueங்கிறது வந்துட்டு என்ன இன்க்ரிமெண்ட் பண்றது, எத்தனை டைப்பா வந்துட்டு என்ன பண்ணணும், இன்டர்வல் வேல்யூஸ் வந்துட்டு வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுக்கறது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம், ரேஞ்ச் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். டேட்டிங் முடிச்சாச்சு. ஸோ ரேஞ்ச். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், அதாவது 10 வரைக்கும் நம்ம வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்சு 1,11. அப்போ அது வந்துட்டு என்ன பண்ணிக்கோ, ரேஞ்சுனாலே ஸ்டெப் -1 தான். அப்போ வந்து என்ன ஆகிடும், 11 - 1 வந்துட்டு 10. அப்போ 10 வரைக்கும் வந்துட்டு என்ன ஆகுது, வேல்யூஸ் வந்துட்டு எடுத்துக்குது. ஓகேவா. இப்போ இதுக்கு அடுத்து வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஹவு டு கிரியேட்டிங் எ லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். எப்படி வந்துட்டு சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூசிங் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் யூ கேன் கிரியேட் எ லிஸ்ட் ஆஃப் with a series of values. To convert the result of range functions into a list, we need one or more function is called a list. ஸோ 2-3 ஃபங்க்ஷன் சேர்ந்தது தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா லிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க, லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இஸ் ஆல்சோ யூஸ் டு கிரியேட் எ லிஸ்ட் இன் பைத்தான். ஓகேவா. லிஸ்ட்டுங்கிற இதை வச்சு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், பைத்தானில் வந்துட்டு லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, இப்போ பாருங்கள், ஈவன் லிஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளார வந்துட்டு லிஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் 2 11 2. அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 2, எண்ட் வேல்யூ 10, 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போ 2 4 6 8 10 5 வேல்யூ வரணும். ஸோ அதே தான் வந்துட்டு என்ன ஆகுது, ஈவன் லிஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ அது வந்துட்டு ஆப்பன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணுறது. ஸோ அதை ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஆப்பன் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.
ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுது எக்ஸ் ஈக்குவல் டு அதை வந்துட்டு அப்படியே மை லிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம்னா இன்னொரு இதுக்கு வந்து நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் காப்பிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ அந்த எக்ஸாம்பிள் இது வேணால் பண்ணி பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோம் மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வச்சுருக்கிறோம். இந்த மை லிஸ்ட்டுக்குள்ளார என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்குறேன் 12, 20, 33. ஓகேவா, வந்துட்டு என்ன ஆயிடுச்சு இந்த லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு இந்த லிஸ்ட் அப்படியே கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரோம் சிம்பிளாக வந்துட்டு சொல்லி வரோம் மை லிஸ்ட் டாட் காப்பி. அவ்வளோதான், என்ன சொல்லிடுறோம் மை லிஸ்ட் டாட் காப்பி. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் காப்பி. ஓகேவா, கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஆயிருக்கும் காப்பி ஆயிருக்கும். இப்போ நான் வந்துட்டு எதை பிரிண்ட் பண்ண போறேன்னா நாட் அ மை லிஸ்ட் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிருக்கும் 12, 20, 33 அப்படிங்கிற மை லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன ஆயிருக்கும்னா இந்த இதுக்கு வந்துட்டு கவுண்ட் இதாயிருக்கும் காப்பி ஆயிருக்கும். ஸோ கவுண்ட் அப்படிங்கிற வந்துட்டு என்ன எத்தனை எலிமெண்ட் வந்துட்டு அந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிற வந்து நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 12ங்கிறது வந்துட்டு எத்தனாவது கவுண்ட்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்துக்கோங்களேன். இன்னொன்று கொஞ்சம் கூட இது பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 12, 20, 33, 45, 66. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா இந்த இதில் வந்துட்டு என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுங்கிறத வந்துட்டு பார்த்துக்கோங்க. 20x 12, 20, 33, 45, 66. ஓகேவா, மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது 5 எலிமெண்ட் இருக்குது. இப்போ எனக்கு 45ங்கிறது வந்துட்டு எத்தனாவது கவுண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அப்போ எக்ஸ் டாட் என்ன பண்ணிக்கிறோம் மை லிஸ்ட் டாட் கவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒன்றும் பெருசே இல்லை எக்ஸ் டாட் கவுண்ட் அப்படின்னே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிக்கிறோம் எக்ஸ் டாட் கவுண்ட் எத்தனாவது 45 ஒன்றுன்னு வருது ஒன்லி இருக்கு 1, 2, 3, 4 வரும். Once again is equal to my list count 45 is equal to my list dot count of 24. ஸோ சம்திங் ஏதோ இதாக இருக்குது நம்ம தப்பாக பண்ணியிருப்போம் அதனால் வரல. பட் ஆக்சுவலாக இது வந்துட்டு கரெக்டாக வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் இண்டெக்ஸுங்கிறது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து நம்ம வந்துட்டு லோட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்க வந்துட்டு எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த இது. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்தது ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரிவர்ஸ்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே லிஸ்ட்டை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக. ஷார்ட்டுங்கிறது வந்துட்டு என்ன லிஸ்ட்டை வந்துட்டு ஷார்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். அது இல்லாமல் என்னென்ன லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு, மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு, சம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதை ஜஸ்ட் அப்படியே லுக் அவுட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம்லாம் கொடுத்துருக்குறாங்க லீப் இயரா இல்லை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கெலாம். ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நம்ம இதில் பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ப்ராக்டிகல்ஸ் டைமில். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு லிஸ்ட். ஸோ இதோட வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய லிஸ்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு முடியுது. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம வந்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா டூப்புல்ஸும் செட்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு எப்படிங்க வந்துட்டு அடுத்த கிளாஸில் வந்துட்டு பார்த்துருவோம். ஸோ தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்கிறதுனால தான் இவ்வளோ பொறுமையாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ மை டியர் ஒன் அண்ட் ஆல்.